ஹாய் லோகேஷ், நான் தான் உங்கள் ஃபேக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அது Yellow and Baby Act 4 தான் விளையாட வரும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கேம் விளையாடி. அதனால் இந்த கேமுடைய மற்ற பார்க்கணுன்னாலும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் தாராளமாக பாருங்கள். சரி, இந்த இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, அதனால் வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வந்தாச்சு. வந்த உடனே யாரோ நம்ம கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் இந்த இடம்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அதனால் இந்த ஆக்ட் 4ல் வந்து நம்ம வந்து என்ன இது பண்ண போகிறோன்னா, இந்த குழந்தை இருக்காங்க, இங்கே ஒரு பேய் குழந்தை இருப்பான். அவன் ரொம்ப பயங்கரமானவன். இருங்க, அவனை நான் காட்டுறேன். சரி, அதுக்கு முன்னாடி இதில் லாகின் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, க்ரௌன் நாடா இது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, பாஸ்வேர்டா? இது பாஸ்வேர்டு என்னடா எனக்கு தெரியும். சரி, பாஸ்வேர்டு இங்கே எதனா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த மேடம் வேறு பாஸ்வேர்டு சொல்லவே இல்லை என்கிட்ட. இங்கே எதனா இருக்கா பாஸ்வேர்டு எங்கடா இருக்குது பாஸ்வேர்டு? இது என்னது பாஸ்வேர்டு வச்சுருங்க, 18995 இதுதான் பாஸ்வேர்டா? போய் போட்டுருவோம் பாஸ்வேர்டு. இந்த காயின் வர கீழே தூக்கி போடு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டுருவோம். 18995 போட்டாச்சு. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு மெயில் வந்துக்குது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நாளில் வந்து வேலை செய்கிறோம்ல, அதை பற்றி தான் இதில் சொல்லிக்கிறாங்க. என்னடா இது இம்மா பேப்பர் வேஸ்ட்டாக போச்சே. சே, இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துருந்தா எதனா வரைஞ்சிருப்பேன். சரி, இது என்னது? இதில் நம்ம வந்து சைன் போடணுமா? பென் எங்கடா? அவசரத்தில் பென் வேறு. ஓகேங்க, பெண்ணு கச்சிச்சு. சரி, இல்லை போய் சைனை போடுவோம். இதெல்லாம் ஆதி காலத்து பெண்ணு இங்கு தொட்டு இது பண்ணுறது. என்னடா சைன் போட சொன்னால் இது பண்ணிக்கிறான். சரி, நம்மளுடைய பேர் வந்து 225 இது என்ன பேர்? ஒரு நம்பரை நம்மளுக்கு பேராக கொடுத்துக்கிறாங்க. சரி, இதில் தான் வைக்க சொல்கிறாங்க. இந்த இதில் தான் வைக்கணுமா? சரி, இப்போ வந்து எங்கே போகணுன்னு தெரியலையே. என்னடா இது? நம்மளுடைய கார்டு, எம்ப்ளாயி கார்டு. இந்த கார்டு இருந்தால் தான் உள்ளே போக முடியுமா? அந்த குட்டி சாத்தை நான் மறுபடியும் பார்க்க போகிறேன்னா. சரி, வேறு வழியில் போடுவோம். என்னடா இந்த இருக்கிறான் பாருங்க, முட்டை கண்ணா. அவன் பாருங்க எப்படி பார்க்குறான் பாருங்க. வந்துட்டியாடா அப்படின்னு எப்படி பார்க்குறான் பாருங்க. சரி, வந்தாச்சுங்க. சரிங்க, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குழந்தைய வந்து நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணுமா, இதுக்கு வந்து விளையாட்டு காட்டணுமா. இந்த குழந்தை பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு வேலையா. இது குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல. சரி இருங்க, இதெல்லாம் என்னது? சூப்பராக இருக்குது ஏரோப்ளைனு. வேறு என்ன பொம்மை? இதுவா? இதை எடுத்து இது பண்ணுவோம். நான் ஓடலை. கன்று இருக்குது, போடு. இதை வச்சு அப்படியே என்ன ஃபயர் பண்ணுவோம். இந்த மொட்டை மண்டியா, நான் ஆள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வாங்கிக்கோ. இது மட்டும் ரியல் கண்ணா இருந்துச்சுன்னா யோசிக்காமல் ஒன்று சுடுவோண்டா. ஏன்னா நீ தான் குட்டி சாத்தால, அது சுட்டா கூட எங்கே நீ சாவியா சொல்லு? சாவியாடா? பார்க்கறத பாருங்க, திருட்டு முழிக்கிறான். ஏண்டா சிரிக்கிறியாடா நீ? ஓகேங்க, அதாவது என்டர்டெயின்மெண்ட் வேலைலாம் முடிஞ்சிச்சான். அதனால் இந்த குழந்தைக்கு போய் இப்போ சாப்பாடு ஊற்ற சொல்கிறாங்க. டேய் வாடா, எனக்கு வேறு சாப்பாடு ஊட்டினா என்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியும். இவன் ஜெட்டியில் கக்கா போயிடுவாங்க சாப்பிட்ட உடனே. இதெல்லாம் என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த கதையில் வேறு இந்த குழந்தை எப்படி வருதுன்றத தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா இது ஒரே இதுவாக இருக்குது. என்னடா இதுக்குள்ளே எப்படா பனி வந்துச்சு? ஸ்னோமேனு கண்ணை காணும் ஸ்னோமேனுக்கு. சரி, பால் புட்டி டோக்குதா? எங்கடா இருக்கிறான்? ஜோகிரியாடா? இந்தாடா குட்ரா பால் புட்டியா. நினச்சேன்டா இதான் பண்ணுவேன்னு எனக்கு அப்பயே தெரியும். சரி, அப்படியே சர்க்காமத்துலேயே போவோம். அப்போ வந்தாச்சுடா. சரி, முதல் நாள் வேலை அன்றைக்கே இப்படி பாடுபடுத்துறாங்களே. சரி, இப்போ நம்ம போய் என்ன பண்ணுவோம், இதில் அப்படியே ஒன்று உட்கார வச்சு இதில் தான் மாற்றி விடணும்னு நினைக்கிறேன். இதுன்னா தெரியல கைஸ். எலவேட்டரா? இதில் என்ன பண்ணணும் அவனுங்க? தோகுதுரா, புது டைப்பர் மாற்றி விடலாம். மாற்றியாச்சு. சரி, அந்த எலவேட்டரில் தான் வைக்க சொல்கிறாங்க. சரி, வச்சு விடுவோம். இவன் தான் சாவா அப்புறம், இவன் தான் குட்டி சாத்தானாச்சு. சரி, இப்போ என்ன பண்ணணும் தெரியலையே. இதில் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைய உள்ளே வச்சு லிவர் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் லைட் எரியிற பட்டன் அழுத்தணுமா? சரி, ஃபஸ்ட்டு இந்த லிவர் ஆன் பண்ணி விடுவோம். போடா டேய். ஓகே, இப்போ என்ன ஆச்சு?
க்ரீனு ப்ளூ. ஓ புரிஞ்சிச்சிங்க, இது மாதிரி அழுத்தணுமா? என்ன பண்ண போகிறானுங்க? ஏய் என்னடா இது ஃபயராக கொடுக்குறீங்க அவன் உடம்புல, அப்போ கூட அவனுக்கு எதனா ஆகுதான்னு பாருங்களேன். என்னடா இது சுத்து, ஐயோ என்னங்க அவன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. ஆஹா சரி மறுபடி கிட்ட வந்துட்டான். மறுபடி லைட் இருக்குதுங்க ப்ளூ. என்னடா இது ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு ப்ளூ எல்லோ ரெட்டு, ப்ளூவு அப்புறம் எல்லோவா, எல்லோ அது ஒரு ரெட்டு. போடு மறுபடியும் ஃபயரா. இந்த வாட்டி என்னது தண்டரு பாருங்க. அப்போ கூட அவன் மூஞ்சில் எதனா ஒரு லைட்டாக அழுவு எதனா வருதான்னு பாருங்க. சிரிச்சின்னு ஜாலியாக இருக்கிறான், எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லி. ஏண்டா டேய் கொஞ்சமாச்சு அழுவுடா, அங்கே பாடுறா உன்னை என்னென்ன பண்ணுறான்னு. என்னடா ஆளை காணாமன், எங்கடா கூட்டின்னு போயிட்டீங்க? ஆஹா இதுதான் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதே மாதிரி நடக்கு. என்னடா இது, தூங்கிட்டாங்க. அடா பாவி, இதுக்காடா இவனை இது பண்ணீங்க. அப்போ கூட பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துக்கிறான். இவனை நெருப்பில் வாட்டினாங்க, கரண்ட்டு குத்தாங்க, அப்போ கூட பாருங்க எதனா ஆகுதான்னு பாருங்களேன் அவனுக்கு. சரி இதில் போய் தூங்க வைக்கணுமா? தூங்குடா மண்டையா இங்கே. சரி நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சான், ஃபஸ்ட்டு நாள் வேலை. அதனால் இங்கேருந்து கிளம்ப சொல்கிறாங்க. சரி அது கூட இன்னொரு ஸ்டிக்கர் ஒன்று தருவாங்களாம். என்ன ஸ்டிக்கர்னு தெரில. அதுக்கு முன்னாடி இது என்னது, நடக்கிறதா தூக்கடாசு சும்மா வந்துக்கினு. சரி அப்படியே இந்த சர்க்கா மரத்துலேயே அப்படியே கிளம்புவோம். சரி இந்த சர்க்கா மரத்தில் விடுறது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. சரி வாங்க, நம்மளுடைய ஃபஸ்ட்டு நாள் வேலை முடிஞ்சிச்சான். சரி அதுக்கு முன்னாடி இந்த கார்டு எடுக்கணுமா தெரியல, எடுக்க முடியுதா? எடுக்க முடிஞ்சிச்சிங்க. இதில் தான் வைக்கணுமா? ஸ்டிக்கர் ஏதோ தரேன்னானுங்களா? ஸ்டிக்கர் தந்துக்கிறானுங்க. இது எங்கே ஓட்டுறது? இல்லை வேறு ஏதோ சார்ட்டில் ஓட்டணுமா? இவ்வளோ இது இல்லையா? எங்கடா இருக்குது சார்ட்டு? இதில் தான் ஒட்டணும் போல் இருக்குது. சரி ஒட்டுவோம். எங்கடா இருக்குது, எங்கே ஓட்டலாம்? சரி இங்கே ஒட்டுவோம். ஓகே இப்போ நம்மளை வந்து வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. சரி நீங்கள் மறுபடியும் நாளைக்கு வாங்க. சரி இது என்னடா இது, ஏங்க இப்போ தாங்க அங்கே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளேவா போனதே தெரில, அதுக்குள்ளே வந்துச்சா நாள்? சரி இது வந்து 2வது நாளா? சரி போடும். இன்னைக்கு நான் பண்ண போகிறானோ அந்த குட்டி சாத்தான். சரி நம்மளுடைய 2 to 5 குட் மார்னிங்கிறாங்க. அதாவது அவன் வந்து நைட்டு அவன் வந்து ரொம்ப சிலிமிச வேலையெல்லாம் காமிச்சிட்டானா. அவன் ரொம்ப அப்போனா அவன் நேற்று நைட்டு அவன் சுயரூபத்தை காமிச்சிருப்பான் போலுக்குது. இது என்னதுன்னு தெரில. சரி எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த மொட்டை பையன். அவனை போயிட்டு எங்கடா ஆளக்கான மொட்டையன், நான் ஏஞ்சி ஓட்டானா? இங்கேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருப்பான். மேலே ஆளை காணுமே. மொட்டைத்தலை எங்கே போயிட்டான் தெரியலையே. மொட்டைத்தலையா, டேய் குட்டி சாத்தானே எங்கடா இருக்கிற? எங்கேயோ ஓட்டுக்கிறான் போலுக்குதுங்க. சரி குட்டி சாத்தான் எங்கே போயிட்டானா? டேய் ஒருவேளை இதுவில் இருக்கானான்னு பார்க்கலாம். டேய் மொட்டைத்தலையா, இங்கேயும் இல்லை, எங்கே போயிருப்பான்? சரி என் தெரிஞ்சு இதில் ஓப்பன் ஆகுதா? ஓப்பன் ஆகுது. தோகுறாமல் இருக்கும் மொட்டைத்தலையா. உள்ளே போகிறதுக்கே பயமாகுதே. சரி போவோம், வர வழியில். என்னடா இது, இதெல்லாம் போன இதுவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எங்கே மொட்டைத்தலையா, உன்னை கூட்டின்னு போக வந்துக்கிறேன்டா. அப்பா இந்த இதுவில் போட்டிருப்பாங்க பொழுது, அடங்காதவங்களாம் இங்கே தான் போடுவாங்க பொழுது. அதனால தான் மூஞ்சி தலையும் சோகமாக வச்சுன்னுக்கிறான். சரி உருளா, நான் வந்துட்டேன்ல இப்போ ஜாலியாக. அவனுக்கு வேறு ஸ்டோரி சொல்லணுமா, ஸ்டோரி டைமு. சரி ஸ்டோரி சொல்லுவோமா. ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா. அடே மொட்டை தலையா, யாருங்க இவன்? ஒரு ஸ்டோரி எங்கன்னா நிம்மதியாக சொல்ல விட்றானான்னு பொரு. என்னடா இது திறக்கணுமா? என்னடா மூஞ்சி இப்படி மாறிடுச்சு உனக்கு? எங்க கோவப்படுறாங்க, இதை திறக்கணுமா? இது திறந்தே ஆகணுமாடா மொட்டைத்தலையா? சரி போடா. சரி வேறு வழி இல்லை, திறந்து தான் விட்டாகணும், இல்லைன்னா அவன் சுயரூபத்தை காமிச்சிருவான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பச்சை பட்டன் ஓப்பன் பண்ணு, போடு. மொட்டைத்தலையை மாட்டினா. சரி விடு, என்னடா இது கதறான். சரி அப்படியே இது பண்ணுவோம். மொட்டைத்தலையா எடுத்துக்கிட்டான்டா வண்டியை.
பறகுறான். பாவி எங்கடா இருக்கான்? டேய் மொட்டை தலையா, ஏய் கம்முன்னுறா. ஆஹா ஏங்க இவன் எல்லாத்தையும் குப்பையாகிறான். இவனை எப்படி தத்து நிற்கிறதுன்னு தெரியல. டேய் மொட்டை தலையா எங்கே வாடா. டேய் ஆஹா இவனுக்கு வேற அந்த பச்சை தொப்பியை போட்டு விட்டு மொட்டை தலையான்னு கூட முடியல. அந்த மொட்டையை வேற மச்சிங்க. ஐயோ டேய் 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 அது யாருங்க இவன்? வண்டியை வச்சு நம்மளை அடிக்கிறான். அந்த வாலிபால் எடுத்துக்கிறேன். எங்கேக்கிறான் மொட்டை தலையா? ஓடு. ஆஹா சரி வேறு என்ன அந்த பொம்மையை எடுத்து இந்தாடா இது வச்சுக்கூடா. ஐயோ அது கூட போக மாட்டேங்குதே. டேய் இருடா கேப் விடாமல் அடிக்கிறானே. இந்தாடா சாவுடா இண்டியா. ஐயோ ஏங்க இதை வச்சு மரணாடி அடிக்கிறான் நம்மள. இருங்க இது உள்ள. ஆடா டேய் மொட்டை தலையா, நீ மட்டும் அதுலேருந்து ஏஞ்சி வாடா. நீ என்ன பண்ணுற? நீ என்ன இருக்குது இதில்? என்னடா டே? ஆடா டே என்னங்க இது? ஆயில் கன்னு போடு. இதை வச்சு இன்னும் அவனை அந்த காரை வழிக்கு விட்டு போகிறோமா? போடு வேறு மாதிரி தான். டே அது வேற தூக்கி போட்டேனே. இது எப்படி பண்ணோம் தெரியல. இப்படியா? வாடாடி மொட்டை தலையா வாடா 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 வாடா. இல்லை கரெக்டாக மாட்டுறாடி. இது வேற மாட்ட முடியலையே. அவன் பாருங்க ஆயில் கன் எடுத்து வரணும்னு சொல்லிட்டு ஓடுறான் பாருங்க. மொட்டை தலையாடியே வாடா இங்கே வாடா. வாடா டேய் இருடா இந்த வயசுலேயே என்னென்ன வேலை பண்ணுது பாருங்க. ஏய் இங்கே வாடா. இந்த வயசில் காரை வச்சுன்னு. ஏய் இங்கே வாடா இங்கே வாடா. ஐயோ எனக்கு வர வரைக்கும் மொட்டை தலையா. டேய் இங்கே வாடான்றல. இங்கே வாடா உனக்கு சாக்லேட் வாங்கி தரான் பாரா. இங்கே வாடா என்கிட்ட சாக்லேட் இருக்குது பாரா. ஆஹா மொட்டை தலையா அடங்க மாட்டேங்கிறான் போல இதுங்க. இங்கே வாடா போடு சாப்பிடா மொட்டை தலையா. வாயன் இங்கே வாடா மொட்டை தலையா. என்னடா இது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க. இவருக்கு சந்தோஷம் இது கேட்குதான் சந்தோஷம். மொட்டை தலையாடுறா அந்த எலிவேட்டரில் போட்டு உன்னை சாவடிக்கிறேன்டா வாடா. அப்போ கூட இவனுக்கு எதுவும் ஆகாது தான். சரி இந்த எலிவேட்டரில் போட்டு அந்த லிவர் வேஸ்ட் விடுவோம். மொட்டை தலையாடுறா உன்னை சாவடிக்கிறேன்டா. ஓகே ஃபஸ்ட்டு க்ரீனு, அதுக்கப்புறம் ப்ளூன்னு நினைக்கிறேன், அப்புறம் க்ரீனு. கரெக்டாகிடுச்சு. சாவடா மொட்டை தலையா. உன்னை இதுமாதிரி சித்திரவதை பண்ணுறது தப்பே இல்லைடா. அப்போ கூட பாருங்களேன் ஏன்னா அவன் அழுவுறானா. சரி விடுங்க. அவன் தான் தீய சக்தி. இவன் ஒரு தீய சக்தி. ஐயோ பாருங்க சொல்லி வாய முடியல ஒரு சுயரூபத்தை காட்டுறான். டேய் அப்படி பார்க்காதரா, தயவு செஞ்சு அப்படி பார்க்காதரா. ஏன்டா அப்படி பார்க்குறேன்னா? சரி ஐயோ இவனால் பட்டனை மறந்துட்டேன். பச்சை ரெட்டு எல்லோ, ரெட்டு பச்சை, மறுபடியும் பச்சை எல்லோ. அப்படிடா தப்பாக அழுத்திட்டேன். ஒழுங்காக பார்த்து அழுத்துவோம், இல்லைன்னா மறுபடியும் அழுத்துவோம். சரி பச்சை ரெட்டு எல்லோ மறுபடியும் ரெட்டு, அப்புறம் எங்கடா ஐயோ என்னடா ஓடலை தப்பாக அழுத்திட்டேனா? சரி என்னான்னு ஒழுங்காக பார்ப்போம். பச்சை ரெட்டு எல்லோ என்ன ரெட்டு புரியலடா. இப்போ பாருங்க கரெக்டாக அழுத்துறேன் பாருங்க. ரெட்டு எல்லோ மறுபடியும் பச்சையா ரெட்டா? ரெட்டு பச்சை. போடு. இப்போ மொட்டை தலையனுக்கு கரண்ட்டாக வேறன்னா போடு கரண்ட்டு. அப்போ கூட அவனுக்கு பாருங்களேன் ஏதோ கிச்சி மூட்டுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. சிரிக்கிறான் பாருங்க மொட்டை தலையன். என்ன பண்ணுறாங்க இது? என்ன தான் இவனை பண்ண வைக்குதுன்னு தெரில. மொட்டை தலையாடே. ஏய் எங்கடா ஆளை காணோம்? ஆனாவுனா இதுமாரி ஒன்று போயிடுறான். ஏய் நாடா இது சும்மா அதிருதுங்க இது. மொட்டை தலையும் அவன் சுயரூபத்தை காட்டான்டா உள்ள. போகலாமா வேணாமான்னா சிம்பிள் கட்டுது. இவன் தயாராகிட்டானா? எதுக்கு தயாராகிட்டான்? ஓஹோ இவன் எதுக்கோ யாருக்கோ கொடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன் இவனை பார்சல் கட்டி. ஆனால் எதுக்குன்னு தெரியலையே. சரி மொட்டை தலையனை என்ன பண்ணுவோம், இங்கே போட்டு அந்த கம்ப்யூட்டரில் ஏதோ இதுவாகிது, ஏதோ நம்மளுக்கு மெயில் வந்துக்குது. என்ன பாஸ்வேர்டு 1895 இதானே? கரெக்டு. மெயிலில் என்ன வந்துக்குது? ஓகே. 10ஆம் நம்பர் அப்பார்ட்மெண்ட் வந்து இந்த குழந்தையை கேட்டுக்கிறாங்க தத்து எடுக்கிறதுக்கு. அட பாவி இங்கேடா வந்து நீ கேட்கணும். அட டேய் இது இவன் குழந்தைலடா, குட்டி சாத்தானா கேட்குறானுங்களே டேய். இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறானுங்க போலுக்குது. ஓகே இவன் மேலே லேபிள் வச்சு விடணுமா? எங்கடா இருக்குது? இங்கேடா இந்த குட்டி சாத்தானை எத்தாடா விற்கிறீங்க? சரி ஃபுல்லாக லேபிள் வச்சு விடுவோம். ஐயோ என்னடா இது? என்னடா இது சேரில் உட்கார லேபிள் அடிக்க சொன்னா? இது மேலே அப்படியே போடு லேபிள்.
ஃபுல்லாக அச்சுடுறான்டா மேலே லேபிள். குட்டி சாத்தான் இவனை போய் வாங்குறீங்களேடா. ஆனால் அவஸ்தைப்பட போகிறானுங்க. ஓ இது எனக்கு புரிஞ்சிச்சிங்க. இந்த குட்டி சாத்தானை விற்று இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறானுங்களா. அதனால தாங்க நம்ம ஆக்ட் 1ல் 2ல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்போம். அதை இது பண்ணுறதுக்கு தான் இந்த குழந்தைய அமுச்சு விட்றோமா. சரி இப்போ என்ன பண்ணணும்னு தெரியலையே. இந்த மேடம் இந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. ஆடா பாவீங்களா, இது ஒரு வேலையாடா செய்கிறீங்க. உண்மையான குழந்தைய விற்றா கூட பரவாயில்லடா, ஆனால் குட்டி சாத்தானை இது பண்ணுறீங்களாடா. சரி இப்போ வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணணுமா. எங்கடா வேக்யூம் க்ளீனர், இது என்ன ஆன் பண்ணுறதா இல்லையா. ஆன் ஆகுதுங்க. இதை வச்சு தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன். க்ளீன் ஆகுது. சரி இப்போ வந்து அப்படியே க்ளீன் பண்ணுவோம். சரி அப்படியே இதுவாக மாற்றிடணும். அப்படியே இங்கே பாருங்க, ஒருத்தனுக்கே இப்படி ஆட்டம் போட்டான். ஐயோ என்னடா இது, ஒருத்தன் இருக்கும் போதே இது மாதிரி ஆட்டம் போடலான்னா இன்னும் 2-3 பேர்லாம் இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோதான், நம்ம மண்டை வெடித்து அப்படியே செதறிடும். இங்கே பாருங்க, ஒருத்தனே இந்த வேலை பண்ணுறான். சரி இப்போ வந்து என்ன இன்னும் க்ளீன் பண்ணுவோம். இப்போ அவன் போயிட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்பார்ட்மெண்ட் 10 நம்மளை கூப்பிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா குழந்தைய கேட்டால் குட்டி சாத்தானாடா விற்று தரீங்க, எனக்கு வாங்கடா நீங்களே ரிட்டர்ன் பண்ணுறவான்னு நினைக்கிறேன் அந்த குழந்தைய. சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம். என்னடா இது எவ்வளோ தான் க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. க்ளீன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. க்ளீன் ஆகிடுச்சு, பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு ரூமு. அப்படியே இதை போய் எடுத்துன்னு போய் நம்ம வச்சுருவோம். எங்கடா இருக்குது, வச்சாச்சு. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணணும். ஓகே அங்கே போய் கேரேஜில் போய் நம்ம வந்து இது பண்ணணும். கராஜில் என்ன குத்துக்கிறானுங்க. எங்கடா இது கராஜ், என்னடா இது ரெக்கார்டா. இது எதுக்குடா ரெக்கார்டு. ஏங்க இந்த ரெக்கார்டு எதுக்குன்னு தெரியலையே. இதில் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். வேடா ரெக்கார்டா, போடுறான் மியூசிக்கு அவ்வளோதான். இப்போ பாட்டு ஓடுது, என்ன நடக்குது. டே என்னடா இது கருப்பு புகையாக வருது ரெக்கார்டு போட்டா. அடடா பாட்டு கூட நிம்மதியாக கேட்க விட மாட்டேங்கிறானுங்களே. ஏதோ பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் என்ன பண்ணுவோம், ஒழிஞ்சிப்போம் போயிட்டு. ஐயோ என்னடா முட்டை வருது அதுலேருந்து. எனக்கு தெரிஞ்சு இதுலேருந்து வரப்போகிறானா. பாவீங்களா, இதுலேருந்து தான் அவனை உருவாக்குறீங்களா. ஏங்க இந்த குட்டி சாத்தான் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தா இதுலேருந்து தான் வந்து உருவாக்கி எல்லாருக்கும் விற்றுட்டுக்கிறானுங்க இந்த குட்டி சாத்தானுங்கள. இதுலேருந்து தான் எக்கச்சக்க குட்டி சாத்தானுங்க வரானுங்க போலுக்குது. பாவீங்களா டேய், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குட்டி சாத்தான் தான். மக்கள் என்னடா ஆகுது டேய், இதெல்லாம் தலை தெறிக்க ஓடுவானுங்கடா. சரி ஓகே இவனை பெட்டில் போட்டு நம்ம போகணும் போலுக்குது. ஓகே நம்மளுடைய ஷிஃப்ட்டு முடிஞ்சிச்சிங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். சரி போடா வந்தாச்சு. இப்போ வந்து சரி அப்படியே கார்டு எடுத்துகிட்டு இங்கே வந்து கிளம்புவோம். ஏங்க இது முன்னாடியே தெரிஞ்சுருந்தேன் இந்த வேலைக்கே வந்திருக்க மாட்டேன். சரி ஸ்டிக்கரை கொடுத்துட்டானுங்க. சரி இப்போ இருங்க, எனக்கு தெரிஞ்சு கதவுலாம் மூடிட்டு உஷாராகிறேன். எனக்கு தெரிஞ்சு எதனா எட்டி போகிறானா என்ன பார்க்குறேன். எதுவும் பண்ணலை, எனக்கு தெரிஞ்சு சைலண்ட்டாக தூங்குறான்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். ஃபோன் வருது. எங்கடா இருக்குது ஃபோனு. இருங்க, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபோனு. எங்கே இருக்குது. இதோ இருக்குதுங்க. சரி யார் பேசுகிறான்னா, நம்ம வந்து குழந்தைய ஒருத்தனுக்கு கொடுத்தோம்ல அவன் வந்து பேசுகிறான். ஏன்னா அவன் வந்து வெளியே போகிறானா, அதனால் குழந்தைய பார்த்துக்க யாருன்னா ஆள் அமுச்சு விடுன்னு கேட்குறான். பாவி. சரி இப்போ வந்து நம்ம இந்த இதுவில் வந்து அமுச்சு விடணுமா ஆள். யார் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறானே இந்த அண்ணனை பற்றி பார்ப்போம். ஓகே நல்லா சாஃப்டாக பேசுவாரான், காமாக இருப்பாரான். சரி இந்த அக்காவை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த அக்காவோட இந்த அண்ணனை மாட்டி விடும். சரி எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணனே போட்டோம். இவனை அமுச்சு விடுவோம். இனி இவன் மாட்ட போகிறானா கண்டிப்பாக. சரி அமுச்சு விட்டாச்சா. இப்போ போய் அவன் போய் பார்ப்பான் குழந்தையில குட்டி சாத்தான போய் அவன் சமாளிக்கணும் இப்போ. சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கண்டினியூ நம்ம திரும்ப வரணுமா நாளைக்கே. இது தெரிஞ்சு தான் நானாக இருந்தால் விட்டு ஓடிட்டுருப்பேன். மறுபடியும் திரும்ப வர சொல்கிறாங்களே. சரி இப்போ என்ன
என்ன பண்ணணும்னு தெரியலையே. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகலை. ஒரு பட்டன் அழுத்தணுமா? பட்டன் அழுத்தினாதாங்க ஓப்பன் ஆகுது. இது ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, எங்கடா போகுது? இப்போ இதை அழுத்தணுமா? போடு வேறு மாதிரி. இப்போ வந்து ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து முச்சாச்சின்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே இது பண்ணி போவோம். லாயலிட்டி. சரி, இப்போ வந்து அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது தான். இப்போ சரி வந்தாச்சு. மறுபடியும் என்னடா இது? ஓகே, மறுபடியும் வந்தாச்சுங்க. ஓ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓ, 3வது நாள் வந்து இப்போ நம்ம வந்து வரோமா? சரி, மறுபடியும் இதை சொருவிடா. இன்னைக்கு என்னண்ணா பண்ண போகிறானோ? டேய், என்னடா இது அந்த இடத்துல உட்காந்துக்கிற பயமே இல்லாமல்? மனார் உண்மையான குழந்தையா இருந்துச்சுன்னா அது பயப்படும்டா. இவங்க பாருங்களேன், அசால்ட்டாக ஏதோ ராஜா மாரி உட்காந்துக்கிறான், பௌத் மாதிரி உட்காந்துக்கிறான். சரி, இப்போ வந்து இவனுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங் பண்ணணுமாங்க. இவனை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல குழந்தையாக மாற்றணுமா? அந்த குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தை எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மாற்றணுமா அவனை? ஓகே, முருங்க எப்படி பார்க்கலாம் பாருங்களேன். ஏய், நீ திரும்ப வந்துட்டியா? இன்னைக்கு உன்னை சாப்பிட போகிறேன் நான் அப்படின்ற அப்படி மாதிரி பார்க்குறான். ஃபஸ்ட்டு கீழே தடா. மொட்டை தலையா, யாரை சாப்பிட போகிறேன்? இங்கே வாடா தடா. இது பண்ணுறா, உன்னை இதிலே சமாதி கட்டுறான்டா. வாடா மொட்டை தலையா. ஒரு பக்கம் பார்த்தாலும் உன்னை பாவமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்படி பாவமாக பார்த்து பார்த்து தான் நம்மளை வந்து இது பண்ணுறான். சரி இருங்க, இது தெரிஞ்சு இவன் சொல்லித்தரணுமாங்க. இதை அடுக்கி இவனை சொல்லித்தரணுமா? இல்லா, உனக்கு சின்னதாக வீடு கட்டி வரேன்டா. சரி, அடாடாடா என்னடா ஐஜினேகிற? டே நினச்சேங்க, குட்டி சாத்தான் வேலையை காட்டிச்சிங்க. சரி, பாவம்னு சொல்லிட்டு தூக்கி அதில் வைக்கலான்னு பார்த்தா வச்சான் எனக்கு ஆப்பு. சரி, இப்போ வந்து 14வது நாளா? ஓகேங்க, என்னடா இது நம்ம வந்து 2 வாரம் ஆயிடுச்சாங்க. ஆஹா, அதுக்கு வந்து இப்போ ட்ரீட்டா நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பிள் ஒரு ட்ரீட்டா? சரி, எப்படா அது அவன் வந்து நம்மளை கழிச்சான். திடீர்னு பார்த்தா 2 வாரத்துக்கிட்ட ஆயிடுச்சான். நம்ம வந்து வந்தே 3 நாள் தான்டா ஆகுது. டேய், சரி இந்த ஆப்பிளை சாப்பிடுவோம். இதுலேயும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறானுங்க. சரி சரி, ஆப்பிளை சாப்பிட்டாச்சு. தூங்கிட்டு இருக்கிறான் போல இருக்குது. அப்படியே இப்படி பார்க்கும்போது எம்மாடி, யாரா அது? டேய், இப்போ எவன்டா அவன் போனதுங்க? ஆஹா, வித்தியாசமாக இருக்கிறானுங்களே. இவனெல்லாம் இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்களா, 13 நாள் கிட்ட வந்துக்கிறானா. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 வாரம் ஆயிடுச்சு நம்ம இங்கே வந்து. ஆனால் எப்படி நான் வந்து 3 நாள் தான்டா ஆகுது. குட்டி சாத்தான் எப்படி பார்க்குறான் பாருங்க. டேய் மொட்டை தலையா, அவனுக்கு என்னடா பாவம் பண்ண நான்? ஏன்டா இப்படி என்னை சோதிக்கிற? சரிங்க, இப்போ வந்து இவனை வந்து வரையணுமா? நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இவனை வந்து வரைஞ்சி காட்டணுமா? சரி, வேறு வழியில் வரைஞ்சி தான் ஆகணும். என்ன பண்ணுவோம்? வந்து இவனை எப்படிலாம் வரையுது? எனக்கு வரையக்கூட தெரியாதுடா. சரி, வரைஞ்சி விடுவோம். ஃபஸ்ட்டு இவனுக்கு என்ன பச்சை கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா பச்சையாகிறான் பயப்புல. எனக்கு தெரிஞ்சு இது 2 போதும் ப்ரெஷ்ஷு சைஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பச்சையிலே வரையுவோம். ஃபஸ்ட்டு இவனுக்கு ஒரு உருண்டை உடம்பா வரைஞ்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு கை, சின்ன கையா வரைஞ்சி விடு. நெக்ஸ்ட்டு நான் க்ளவுஸ் போட்டுக்கிறானே, எல்லோ கலர் க்ளவுஸு, அப்படியே லைட்டாக அப்படியே க்ளவுஸ் மாதிரி போட்டு விடு. நெக்ஸ்ட் என்ன? அப்புறம் ஒரு உருண்டை மூஞ்சி. இந்த உருண்டை மூஞ்சியில் அப்புறம் கண் வந்து ஒரு சின்ன கண். அவன் கண் நல்லா கோலி குண்டு மாதிரி இருக்கும். நான் இதில் சின்னதாக வரைஞ்சி விட்றேன். அப்புறம் வாய், மூக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தொப்பி, அப்படியே பெருசாக வேணாம், இதுவே போதும். தொப்பி வரைஞ்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கால் எல்லோ கலரில் வரைஞ்சி விடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே எனக்கு வரைய தெரியாது. இதுவே போதும். என்னடா இது ஆளாச்சே, தூரம் வரைஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. என்னடா டேய், என்னடா பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலடா. டேய் மொட்டை தலையா, அங்கே பாடுறா. டேய் எங்கடா இருக்கிற? டேய் மொட்டை தலையா, தோக்கானிரியாடா. எவரு எப்படி உன்னை வரைஞ்சிக்கிறேன்னு பாரு. பார்க்குறியா இல்லையாடா நீ? சரி, வேறு இவனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போய் கராஜில் ஏதோ இருக்குதாங்க, அதை போய் எடுத்துகிட்டு வரணுமா? கராஜில் என்ன இருக்குன்னு தெரியலையே. ஏய், இதில் தான் என்னடா மறுபடியும் டேப் ரெக்கார்டு அனுப்பிச்சிக்கிறீங்க?
ஒருவேளை இன்னொருத்தனை கொண்டு வர போகிறானுங்களா? ரெடியாக உக்காந்துட்டான் அவன் தம்பியை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டான் பொழுது. ஆஹா ஓப்பன் ஆகுது. டே மொட்டத்தலையா வாடா, இங்கே வாடா, அங்கே போதரா. ஏங்க இவனே ஒரு குட்டிச்சாத்தான், இன்னொரு குட்டிச்சாத்தானை பார்க்க ஆசையாவாக இருக்கும். போட்டான்டா, உள்ளே ஓட்டான்டா மொட்டத்தலையன். அவனுக்கு எதுவும் ஆகாது, திரும்ப வந்துடும். அந்த கருப்பு பூனை மாதிரி இருக்குதுங்க. என்னது இது? அது பூனை தான் நினைக்கிறேன். வந்துட்டான் பார்த்தீங்களா இல்லையா? நம்ம எதுக்கு பயப்படணும்? இந்தாங்க இன்னொருத்தன் வந்துட்டான்டா. என்னடா ட்வின்ஸ் மாதிரி இருக்கிறீங்க அச்சஸில்? ஒத்தனே தாங்க முடியாது, இல்லை 2 பேர் வேறையா? சுத்தம் சாவுங்கடா. இதில் வேறு இவனுக்கு என்ன 2 பேர் என்ன நான் பாடுபட போகிறான்னு தெரில. இவனுக்கு 2 பேருக்கும் வேறு இப்போ வந்து புட்டி பால் கொடுக்கணுமா? ஆடா உங்களுக்கு பாட்டில் ஒரு டப்பா இருக்குதான்னு தெரில, 2 டப்பா இருக்கான்னு தெரில பால். ஏண்டா டேய் தயவு செஞ்சு அப்படியே இந்த முட்டையிலே போயிடுங்களாண்டா. டேய் மூட்டை அப்படியே உள்ளே விசுங்கடா. டேய் தயவு செஞ்சு அவனுங்க 2 பேரையும் கூட்டின்னு போங்கடா. ஸோ அது கனவுல கூட நடக்காது பொழுது. சரி இப்போ வந்து இவனுங்களுக்கு வந்து பால் கொடுக்கணுமாங்க, புட்டி பால். எங்கே இருக்குது பால் புட்டி? இது வருதா? இதை எடுத்து கொடுக்கணுமா 2 பேருக்கும். 2 பேரும் ரெடி ஆகிட்டானுங்களா? சரி இப்போ வந்து அங்கேருந்து எப்படி வந்தானுங்கன்னு தெரில. 2 பேரும் சோகமாகறானுங்க. சரி ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுப்போம்? இவனுக்கே கொடுப்போம். டே அழுவாதரா, இருறா தரண்டா, இருறா இந்தாடா மொட்டை தலையா, இந்தா ஏய் என்னடா பாலை தூக்கி போட்டா? உனக்கு கஷ்டப்பட்டு இது பண்ணா இங்கே பாருங்க. தெரிஞ்சா அவனுக்கு ஃபஸ்ட்டு தந்ததுனால தலைவன் கோவம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் சும்மாடா இங்கே பாருங்களேன், அவன் ஜாலியாக இருக்கிறான். இந்தாடா இப்போ ஒழுங்காக குடிக்கிற, இல்லைனா பூச்சிக்காரன்ட்ட விடுவேன் தெரியுமா? ஒத்தக்கண்ணன் தெரியுமா? ஒத்தக்கண்ணன் அவன்கிட்ட குத்துருவான் பார்த்துக்கோ. ஒழுங்காக இப்போ வந்து பால் புட்டி எடுத்து பாலை குடிக்கிறதில்ல, புரிஞ்சுதா? அவன் பாருங்களேன் எப்படி பாறான் பாருங்களேன். வாடா மொட்டை தலையா, இவனை ஒத்த கண்ணன்ட்ட விட்றானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏங்க இவன் ஒத்த கண்ணனே சாப்பிட்டு வந்துடும் அவன். அந்த மாதிரி இவன் பயங்கரமான ஆள். இதில் உக்காரா கம்முன்னு. இவனை என்ன பண்ணணும்னு தெரில. சரி எனக்கு தெரிஞ்சு இவனை இந்த ரூமுக்கு கூட்டின்னு போகணும், ஸ்டாஃப் ரூம். ஓகே இங்கே கூட்டின்னு போகணும். இதில் உட்கார வைக்கணுமா? உட்காரா மொட்டை தலையா. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருடா இங்கே வரா. டேய் இங்கே வரா, பச்சை பலூன் படுறா, பச்சை மாட்டியா? இந்தாடா இந்த பலூன் வச்சுன்னு இல்லாரா. இப்போ கூட அவன் கோவம் தெரியல போலக்குது. ஏண்டா உனக்கு ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்ததுல தலைவன் கோச்சிக்கினான் போலக்குது. ஹேமு இந்தாடா, இது சாப்பிட்றியாடா? இதாடா சாப்பிட்றாத. எங்க அவன் மச்சின்தான் இருக்கிறான் நம்மளை. சரி இவனுக்கு என்ன கொடுக்கணுன்னு தெரில. நானும் இது ஃபுல்லாக தேடி பார்க்குறேன். இருங்க எனக்கு தெரிஞ்சு இதை மூடிட்டு ஒருவேளை இது கொடுக்கணுமா? என்னடா இது ஏதோ ஜாம் மாதிரி போல் இருக்குது. எடுத்து அவனில் வைக்கணுமா? சரி வச்சுருவோம். எதுக்கும் நம்ம தூரம் போயிடுவோம், ஏன்னா அது வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேபி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. நான் ஏன்டா சாப்பிட போகிறேன்? அவன் பாருங்க குறுன்னு நம்மளை பார்த்துன்னுக்குறான். எப்பா டேய் என்னடா இது? உங்ககிட்ட தான் சொன்னல பேபி ஃபுட்டை சாப்பிடாதீங்கன்னு, எதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க? உங்கள் ஃபேஸ்லலாம் இதுவாகிடுச்சு, ஒழுங்கு மரியாதை கிச்சனுக்கு போங்க, உங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்றாங்க. ஏன்டா அது எடுத்த நான் எங்கடா சாப்பிட்டேன்? பாருங்களேன் இதுவாக இருக்குது. இதே ஏன்டா நான் எடுத்து சாப்பிட போகிறேன்? டேய் எங்கெங்க யாரா இது? நானாக போயின்னுக்கிறேன்னு நினச்சேன். டே அவனும் ஊட்டாமல் என்னடா நான் சாப்பிட்றேன்? தடா ஆடாடா என்னங்க இது? நான் சாப்பிட்றேன் எடுத்து, அதனால தான் பிடிச்சி உள்ளே போட்டாங்களா அதில்? அப்போ கூட பாருங்களேன், இங்கே பாருங்களேன் நான் தான் சாப்பிட்றேன். சரி சாப்பிடுவோம், வேறு வழியில் இவனுங்களை பார்த்துக்கிறதுக்கு தெம்பு வேணும்ல. மொட்டை தலையா மூடிட்டான்டா கதுவை. டேய் இது வேற ஒன்றுங்க, இதை எடுத்து நான் சாப்பிட்டுங்கிறேன். தூக்கி போகிறான் தாண்டா, கதவு லாக் பண்ணிட்டான். மொட்டை தலையனுக்கு என்னடா இது? இவனுங்களை பார்த்துக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு வயசே ஆகிடும் போல இருக்குது, அந்த மாதிரி பண்ணுறானுங்க. சரி என்னடா இது? என்னடா ஐயோ என்னடா அங்கே இது பண்ணுறது, இங்கே வெடியுது. டேய் இதுவும் லாக்டா. எப்பட்றா அவன் தம்மா தூண்டுன்ட்டு எப்பட்றா அவன் லாக் போடுவான்? சரி நம்ம என்ன பண்ணுவோம், இதை உடைக்கிறதுக்கு இங்கே என்ன டூல்ஸு? இந்த காரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. குரோபேர் எல்லாம், இந்த குரோபேர் எல்லா கேம்லேயும் இருக்கும். சரி இப்போ வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே போவோம் உள்ளே.
உள்ளே வந்ததுமே எங்கே ஒன்றுமே இல்லை. ஒரே ஸ்டாராக இருக்குது. எவனா ஒருத்தன் வந்துட போகிறான். சரி, வேறு எதனா இங்கே எதுனா இருக்குதா? ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. சரி, இங்கே எதுனா மரத்தை வரைஞ்சி வச்சுக்கிறானுங்க. டேய் டே டே டேய் எவன்டா அவன் குட்டியாக இருந்துக்கிட்டு ஓடுறான்? ஒருவேளை எலியா? எலி இருந்துக்கிட்டு இப்படி ஓடாது. இது என்னான்னு பார்ப்போம். சரி, இது ஒன்றுமே இல்லை. என்னடா இது ஒன்றுமே இல்லாததுக்காக இந்த வென்டூவில். ஆனால் இந்த வென்டூவில் யாரோ கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் நல்லா புரியுது. சரி வாங்க போவோம். அது அந்தாண்ட சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக தான். மறுபடியும் ஒருத்தன் ஓடுறான். பின்னாடி அவன் சவுண்டு கேட்குது. சரி அப்படி போவோம். எப்போ அடி மேலே அடியாக ஊதுடா நம்மளுக்கு மட்டும். டேய் சரி, எங்கே அந்த குட்டி ரெண்டாவது குட்டி சாத்தா எங்கே இருக்கான் ரெண்டாவது குட்டி சாத்தா? டேய் எங்கே சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரியலையே. டேய் இங்கே இல்லை. இது அட பாவி, என்னடா பிக்ஷோவுக்கு அண்ணன் மாதிரிக்கிறா? என்னடா இது? டேய் ஏங்க இது ஃபுல்லாக சாப்பிட்டு இது பண்ணியிருப்பான் போல இது. அதான் பெருசாகிட்டுக்கிறான். சரி வேறு வழியில் எய்ப் விட்டு தான் ஆகணும் போலுக்குது. டேய் அண்ணன் வந்துக்கிட்டு ஐயோ முச்சு விட்டான் போலுக்குதே. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதோடைய பார்ட் 2 வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல்லையும் ஆன்ல போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.